அவங்க இன்னும் 60 நாள் இருக்குது, நாங்கள் பட்டியல் வெளியிடுவோம், அவங்க வேலையை செய்வாங்க, ஓட்டு கேட்பாங்க, ஜனங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பதில். நான் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்குறேன். நான் பார்க்குற தாவேக ஆதரவாளர்கள்ட்ட நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியும் இதுக்கு மேலே நிறைய கேள்விகளை நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிற ஒரே பதில், அண்ணன் இருக்காரு, தளபதி இருக்காரு, அவருக்கு தெரியும் சார், அவர் பார்த்துப்பாரு, அவர் யாரை நிற்க வச்சாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம், நாங்கள் போய் ஓட்டு கேன்வாஸ் பண்ணுவோம். நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதில் என்ன ரிசல்ட் வரும் நமக்கு தெரியாதுல்ல, அது எடுபடாமையே போகலாம். இப்போது திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி, அதிமுகவும் ஒரு பெரிய கட்சியே கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எஃபெக்டிவாக வேலை செஞ்சாருன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்குது, கிரவுண்டில் இருக்கிறவங்க எஃபெக்டிவாக வேலை செய்யலைன்னா ரிசல்ட் வேறு மாதிரி ஆகிடுது. இப்போ நீங்கள் நேரு மாதிரி ஒரு ஆள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவை வெற்றி பெற வைக்கிறார், செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் வெற்றி பெற வைக்கிறார். ஆனால் நீங்கள் சென்னையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட்டே வாங்காமல் தோற்று போகுது. சரிங்களா? இப்போது திமுக இந்த மாதிரி பெரிய வெற்றிகளையும் பார்த்துருக்கு, படுதோல்விகளையும் பார்த்துருக்கு. இதே மாதிரி அதிமுகவும் பெரிய வெற்றிகளையும் பார்த்துருக்கு, ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போனதையும் பார்த்துருக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மையார் தோற்று போயிருக்காங்க. ஸோ இது வந்து 2 கட்சிகளும் இந்த வெற்றியும் பார்த்துருக்காங்க, தோல்வியும் பார்த்துருக்காங்க. இவங்க 2த்தையுமே பார்த்ததில்லை.